حي على الصلاة. அடுத்தனே அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க, என்ன சந்தேகம்? சொல்கிறேங்க. நோன்பு வச்சுக்கிட்டு ஆவி பிடிக்கிறது, தைலம் தேய்க்கிறது இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் நோன்பை பொறுத்த வரைக்கும் எது முறிக்கும் அப்படின்னு சொன்னால், தொண்டை வழியாக உள்ளுக்குள்ளே ஏதாவது செலுத்துவது தான் நோன்பை முறிக்கும். தொண்டை வழியாக திடப்பொருள், திரவப்பொருள் இது போச்சுன்னா நோன்பை முறிச்சிடும். இது அல்லாமல் நம்ம ஆவியாக பிடிக்கிறோம். உதாரணமாக ஜலதோஷம் பிடிச்சிருது, ஆவி பிடிக்கிறோம், அதில் மேலே தைலம் தேய்க்கிறோம், இதனாலெல்லாம் நோன்பு முறியாது. அதே மாதிரி நம்முடைய உடம்புல காய்ச்சல், உடம்பு சரியில்லை, ஏதாவது காரணத்துக்கான இன்ஜெக்ஷன் போடுறோம், நோன்பு முறியாது. குளுக்கோஸ் ஏற்றுறோம், டாக்டர் சொல்கிறாங்க குளுக்கோஸ் ஏற்றணும், அதாவது நோன்புடைய தளர்வுனால் நல்ல சுறுசுறுப்பு ஆகிறதுக்காண்டி குளுக்கோஸ் ஏற்றக்கூடாது. இல்லை வேறு ஏதோ நோய், அந்த நோய்க்கு குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படின்னு குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, நோன்பு முறியாது. ஸோ அதனால் நேரடியாக தொண்டை வழியாக குடலுக்குள் திடமாகவோ திரவமாகவோ பொருள் போனால்தான் நோன்பு முறியும். மற்றபடி தைலம் தேய்க்கிறதுனால நோன்பு முறியாது, ஆவி பிடிக்கிறதுனால நோன்பு முறியாது. அல்லது நம்ம ஏதாவது இப்போ சில பேர் இல்லைங்க பேஸ்ட்டு வச்சா நோன்பு முறிஞ்சிடுவான்னு கேட்பாங்க. பேஸ்ட்டு வச்சு ப்ரஷ் பண்ணுறதுனால நோன்பு முறியாது. ஸோ இதனால நோன்பு முறியாது. நோன்பு முறிவது முக்கியமான காரணங்கள் உண்ணுவது, பருகுவது, இதனால தான் நோன்பு முறியும். அதே மாதிரி ரத்தம், உடலிலிருந்து ரத்தத்தை வெளியாக்குவது நோன்பு முறிச்சிடும்.